நமச்சிவாயா. வயதில் படிக்க முடியாது ஐயா எங்களால். இந்த நாடகத்தில் இல்லை. சின்ன வயசுலேருந்து ஆட்டம் ஆடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். அப்படி வீட்லேயே தெரிஞ்சாலும் நிற்கவும் முடியாது. போய் அந்த தொழில் செஞ்சு தான் வரணும். நாங்கள் ரொம்ப ரொம்ப வறுமை. அது போய் நடிச்சுட்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடே உண்டு. நாடக தொழில் தான் எனக்கு குழப்பே. மடமையிலே இது போனால் தான் எனக்கு வாய்ப்பு. நாடகத்துக்கு போனால் தான். நான் இப்போ ஆடிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் ஆடிட்டு தான் இருக்கீங்க. பாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. சிவா, ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகே, உங்கள் பேர் ஐயா? சாம்பசிவம். சாம்பசிவம். 2 பேரும் இதே ஊருங்களா ஐயா? இதே ஊருங்க. எத்தனை வருஷமா ஐயா இந்த கூத்தில் இருக்கீங்க நீங்கள்? 35 வருஷமாக ஆடி இருக்கேன். 35 வருஷமாக இருக்கீங்க. நீங்கள் ஐயா? நாங்களும் 35 வருஷமாக இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஆசிரியர் ஐயா? குப்பாச்சாரி. குப்பாச்சாரி. ஸோ அவரோட 2வது ஜென்ரேஷன் நீங்கள். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஒருத்தருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன். ஸோ உங்களுக்கு அடுத்து இன்னொரு ஜென்ரேஷன் இருக்குது. சரிங்களா? 3 ஜென்ரேஷன் அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் என்னென்ன வேடம் ஐயா ஆடுறீங்க? நான் பெண் வேடம் ஆடும், ஆண் வேடம் ஆடுவேன். பெண் வேடம் ஆடு வேடம். நீங்கள் ஐயா? நான் ஆண் வேடம் மட்டும் தான் ஆடுவேன். ஆண் வேடம் மட்டும் தான் ஆடுவீங்க. எங்க ஒரு பாட்டோ இல்லை ஏதாச்சும் பண்ண முடியுமா உங்களால்? நீங்கள் நடித்ததில் என்ன பண்ண முடியுமோ? தபஸில் ஒரு தேவாரம் ஒன்று பிடிக்கிறேன். பாடு. ஓ நமோ நமச்சிவாயா உமாபாஜி சோலபாரி. ஓ நமோ நீலகண்டா ஐயா ஓம் பர சோதிவாவா. தான் என்னோ பொருளே எந்தன் என் தவத்துக்கு இறங்கி வந்து பானு போல் விலங்கும் பாசு நீ பதம் என்னும் தருகுவாயே. ஹரஹரா ஓமரோஹரா. ஐயா இப்படி அதாவது பகல் 10 மணி இருக்கும். அந்த நேரத்தில் மரத்தில் நான் கால் வைப்பேன். மறையிற சமயத்தில். இப்போ காலையில் 10 மணிங்களா? 10 ஆகிடும். 10 ஆகிடும். அந்த டைம் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கா? அதே மாதிரி இருக்குது. என்ன சில இடத்துல 12 மணிக்கு ஆடுறாங்க. ராகுகால மகன் முடிஞ்சோடனே சில முன்னாடியே செய்கிறாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்து. ஸோ இந்த பாடலோட தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க மேலே ஏறுது. ஸோ இப்போ தபசு மரம் அப்படின்னும் போது அதுக்கு இத்தனை படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதனா? ஆமாம். சில ஊரில் 24 வைக்கிறாங்க, 24 வைக்கிறாங்க, 10 சில ஊரில் 19 வைக்கிறாங்க. சில ஊரில் அப்படியே எடுத்து மற்ற தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இத்தனை இல்லை, ஆனால் இவ்வளோ கணக்குன்னு இருக்குது. கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. நீங்கள் இப்போ அந்த மரம் ஏறும்போது உங்களோட சிந்தனை எண்ணம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஜனங்க உங்களை பார்க்குற நோக்கமும் உங்களோட எண்ணமும் எப்படி இருக்கும்? என்னுடைய எண்ணம் வந்து ஆண்டவா சிவசிவான்னு ஒன்று எண்ணம் இருக்கும். மக்கள் பார்க்கணும். எந்த ஒரு எண்ணம் வீட்டு எண்ணம் வராது. மனைவி பிள்ளை அந்த ஒரு எண்ணம் அந்த இடத்துல மெயின்டைன் வராது. சிவசிவா மரம் தான் பார்க்கணும். மக்களையும் பார்க்கணும். அதே நேரத்தில் வேர்வை விடும், தண்ணி தான் கொடுக்கும். அந்த நேரத்தில் இறங்கி வந்து தண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த மரம் ஏறி இறங்க எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் 3 ஹவர் ஆகும். 3 ஹவர் ஆகும். ஸோ 10 மணிக்கு ஏறினீங்கன்னா 12-1 ஆகிடும் இறங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பாடிக்கிட்டே தான் இருக்கணும். தொடர்ந்து இருக்கணும். படிக்க பாடணும். படிக்க தேவாரம் படிக்கணும். படிக்க பாட்டு. ஸோ இது தேவாரம். படிக்க இந்த தேவாரம் படிச்சுட்டே வரணும். ஆமாம். இடையில நீங்கள் தண்ணி இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த 3 மணி நேரம் பாடி தான் ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு ஏறியனால மக்களுக்கு பார்க்கணும். அந்த பலன் எங்களுக்கு கடையில் கவர்மெண்ட் எதுவும் உதவி செய்யலை எங்களுக்கு. ஐயா அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன வேஷம் ஆடுறீங்க? ஐயா நான் சின்ன வயசுலேருந்து ஆட்டம் ஆடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். நாங்கள் படிக்கலை. சின்ன வயசில் ஒரு அர்ஜுன் வேஷம் ஆடினேன். அப்புறமா துச்சான ஆடினேன், அபிமானம் ஆடினேன், கர்ணன் இது வரைக்கும் ஆடி இருக்கிறேன். கர்ண மோச்சன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி கஷ்டம்னா நாமே பாடணும், நாமே அதுக்கு வசனம் சொல்லணும், இந்த ராகம் இப்படி தான் பாடணும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாடும்போது ரொம்ப கஷ்டம். இதில் 1 கிலோ இதில் 1 கிலோ அந்த மூடிக்கெல்லாம் கட்டின ஆடினாலும் அந்த மீசை கட்டுன்றது கட்டும் போது பாதி பலம் குறைஞ்சிடும். குறைஞ்சாலும் மக்களுக்காக நம்ம ஆடணும், நல்ல பேர் எடுக்கணும், மக்களை நம்மளை ரசிக்கணும், நாம் மக்களை ரசிக்கணும் அப்படின்லாம் நாங்கள் விளையாடும் போது அந்த படுகொலைன்றது ஒன்று இருக்குது. அதாவது வீரப்படுகொலைன்னு சொல்லுவாங்க. குருவாரண்டு வீரப்படுகொலைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் வேஷம் மூஞ்சியில் பவுடர் போடுவோம். அந்த ராவெல்லாம் ஏறும் போது அந்த அப்பயே தண்ணி ஒழுகும்போது சரி இதெல்லாம் நம்மளுக்கு இப்படிலாம் நம்ம கஷ்டப்படுறோமே, இதில் ஒன்று பலன் என்ன ஒன்றும் நம்ம காண முடியலையே,
என்று மக்களுக்காக நம்ம செய்யணும், நமக்காக செய்யணும், மக்களை நம்மளை ரசிக்கிறாங்க, மக்களுக்காக செய்யணும் என்று அந்த ஜனத்தில் அந்த படுகொலை வந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தனிதாக எடுக்கும், நல்ல வெயில். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாங்க வாஸ்கார் வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. அதுவே எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் அந்த வலி எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் விளையாடுவோம். அப்போ அடிக்கும் போது சில பேருக்கு அந்த முயற்சின்றது வந்து முயற்சியாக வந்துடுவாங்க, முயற்சி ஆகிடுவாங்க, அதான் மயங்கி வீழ்ந்துடுவாங்க. அந்த மயங்கி வீழும்போது அது அந்த மயங்கி வீழ்ந்து போட்டு அந்த வேஷம் அழிக்கும் கயட்டும் போது அப்படியே மனம் கலங்கி போயிடும், உடம்பெல்லாம் தொடணும். அதெல்லாம் அந்த அம்மா பாதத்தில் வணங்கி வீழ்ந்து உடனே அந்த பாதெல்லாம் எங்கே போகணும் எங்களுக்கே தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் சில ஊருங்களில் நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, சில கிராமத்துங்களில் ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. என்ன யாருறாங்க அவங்க அப்படின்னு இழிவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது, இப்போதைக்கு எங்களால் முடியல. எங்களுக்கு தகுந்த இது கிடையாது. ஒரு ஊரில் கிராமத்தில் நான் ஆடிருக்கேன். எங்கள் வீட்டில் கருப்பமாக இருக்காங்க, இருக்கும்போது ஃபோன் கிடையாது. இப்போ ஃபோன் இருக்குது, அப்போ ஃபோனே கிடையாது. மட்டும்போது என் பையன் வந்திருக்கிறான், அந்த பையன் கூட பார்க்க முடியாது. அன்றைக்கி கரணம் மோச்சம் அப்போ ஆடிட்டு எங்கள் மாமா ஒருத்தர் வீட்டில் வந்து உனக்கு பையன் வந்திருக்கிறான், அது கூட நம்ம இருந்து கூட நம்மளுக்கு ஆதரித்து இல்லாத குச்சி பற்றி அதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் இருந்த போதிலும் ஆனால் மக்களுக்காக நாம் நடிக்கணும்னு நாங்கள் நடிச்சுன்னு இருக்கோம். அதாவது இப்போ அந்த நடிகர்லாம் வந்து இப்போ நாட்டை ஆடுறாங்க, எல்லா நடிகரும் நாட்டை ஆடினது தான். ஆனால் நானும் ஒரு நடிகரை அவங்கள எதிர்பார்க்கலை, இப்போ வந்துக்கிற முதலமைச்சரும் எதிர்பார்க்கலை. ஆமாம், எல்லா நடிகருமே நாட்டாண்டங்க தான். எம்ஜிஆர் முதல் கொண்டு, அம்மா முதல் கொண்டு, இப்போ வந்துக்கிற கலைஞர் முதல் கொண்டு, இந்த எல்லா முதலமைச்சரும் எங்கள் நடிகர் எங்கள் மேலே யாரும் பற்றதில் கிடையாது, யாரும் உதவி பண்ணதும் கிடையாது. ஐயா இப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பழைப்பு என்ன பண்ணுறது, அதை நம்பி எங்கள் படிக்க முடியும். குழந்தைகள் படிக்க முடியாது ஐயா எங்களால். இந்த நாடகத்தில் இல்லை, குழந்தைகள் படிக்க வைக்க முடியல, காலேஜ் போட முடியல, பஸ் பேர் கொடுக்க முடியல எங்களால். வருமானம் இல்லை. ஸோ இந்த ஒரு தொழில் தானே ஐயா உங்களுக்கு? எந்த ஒரு தொழில் இத்தனை வருஷமாக நடிச்சுட்டு வந்தீங்க இல்லையா? முதல்ல நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார் ஐயா? எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் ஆறுமுக ஆசிரியர். நீங்கள் உள்ளே வரும்போது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்களா, இல்லை அவராக நீ வந்து நடிப்பா அப்படின்ற மாதிரி எதாவது சொன்னாங்களா? இல்லை, நாங்களாக போய் கேட்டோம். நீங்களா கேட்டீங்க, விருப்பப்பட்டு கேட்டீங்க? விருப்பப்பட்டு நாங்கள் நடிக்கணும்னு நாங்கள் கேட்டோம். நீங்கள் நடிக்கணும்னு கேட்டீங்க, உங்களுக்கு இந்த நடிக்கிறதுல ஆசை இருந்தது? ஆமாம், ஆசை இருந்ததுனால நீங்கள் அவர்கிட்ட கேட்டு நடித்து உள்ளே வந்தீங்க. ஆனால் இன்னிப்பா ஒன்று சொல்ல போனால் எனக்கு சுத்தமாக படிக்கவே தெரியாது சார். படிக்கவே தெரியாது? சுத்தமாக படிக்க தெரியாது. எனக்கு பிடிச்ச வசனம் இதுதான் அப்படின்னும் போது எந்த வேஷத்தை சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு நல்லா பிடிச்ச வசனம்னா கேச்சிங்க அறத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கீச்சகன். அதுலேருந்து எதனா ஒரு வசனம் சொல்லுங்கள், எப்படி பேசுவீங்க? வசனமாக பாட்டோட பாடுறேன். பாடுங்க தாராளமாக. மானி மடமையிலே நீ வாராய் முத்தம் தாராய், அடி அன்னமே பரி சொன்னமே நீ வாராய் முத்தம் தாராய். அப்படி இருக்கும்போது அழகான மேனி, அழகான உருவம், இது போல பெண் நான் உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீங்கள் இப்போ தபஸ் ஏறுறீங்க அப்படின்னும் போது அவ்வளோ ஹைட்டில் ஏறுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய மனநிலை எப்படியோ இருக்கும். அவங்களுக்கு உள்ளத்தில் எப்படி பலமாக இருக்கும். பையன் அம்மா எப்படியோ அம்மாவும் நினைப்பாங்க, அப்பா இல்லை எனக்கு பொண்டாட்டி நினைப்பாங்க, மனைவியும் நினைக்கும் அம்மா எப்படி ஆகுமோ ஏதோ ஆகுமோ அப்படின்றது. அதெல்லாம் ஆண்டவன் செயல். அப்படியும் போனால் அதுக்குன்னு துணிஞ்சு தானே போகிறோம். எதுவும் அம்மா உயிருக்கு துணிஞ்சு தான் மறையாறோம். அப்படி போனால் நம்ம எதிர்பார்க்க போதில்லை, ஆண்டவன் செயலாது. இதெல்லாம் இருந்தும் செஞ்சு எங்களுக்கு பலன் இல்லையா. கவர்மெண்ட் எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணல இது வரைக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் மேலே ஏறும்போது சில இடத்துல மரம் வந்து நீங்கள் ஏறும்போது நேராக இருக்கும், இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஞ்ச மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஆடுற சில ஊரில் மரத்தை ஆட்டு அப்போ தான் நல்லா இருக்கணும், ஆடணும். அதுக்கும் பயந்து ஆட்டி தான் ஆகணும். ஐயோ நம்ம ஆட சொல்ல ஆடினா நம்ம விழுந்துடுமோ பயமானது. அந்த பழைய இருந்தாலும் அதனால் தைரியம் வரணும். ஆண்டவன் செயல் தைரியம் கொடுப்பார். எப்படிங்கெல்லாம் ஆட்ட சொல்லும். அப்படி சாஞ்சாலும் மறுபடியும் ஐயோ சாஞ்சி போது நம்ம இறங்கி வர முடியாது. போய் உட்காந்துடும், மரத்து மேலே உட்காந்தாதான் நடிகனுடைய விஷயம். நல்லா ஏறினாங்கன்னு பேர். எந்த அளவுக்கு சாஞ்சாலும் நீங்கள் ஃபுல்லாக ஏறி முடிச்சு தான் இறங்கணும். ஸோ அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு அந்த மரத்தில் தான் இருக்கணும். ஆமாம், உடம்பே அந்த நேரத்தில் ஜுரம் எதுவும் வந்தா இருந்தாலும் சரி மரம் ஏறி தான் ஆகணும்.
இடையில எதுவும் பண்ண முடியாது, இடையில யாரும் மாற்ற முடியாது. ஆமாம், நீங்கள் ஏறணும்னு போயிட்டீங்கன்னா போயிட்டு ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏறும்போதும் உங்களுக்கு உண்டான அந்த அலங்காரன்றது கம்பல்சரி இருந்தால் ஆகணும் மேலே. ஸோ அது எவ்வளோ வெயிட் இருக்கும்? வெயிட்டு ஒரு 5 கிலோ இருக்கும். 5 கிலோ 2 கையில் அது சிகரு எல்லாம் மொத்தம் சேர்த்து 5-6 கிலோ வரும். ஸோ நீங்கள் அந்த மேக்கப் அந்த மேலே ஏற சொல்ல மட்டும். ஸோ மற்ற டைம்லலாம் வந்து அதிகமாக இருக்குமா? காகிதம் காட்ட மாட்டாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஸோ அதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், அது மட்டும் இருக்காது. நீங்கள் மரம் ஏறிட்டு கீழே இறங்கி வரும்போது மக்கள் வந்து உங்களை பார்க்குற விதம் எப்படி இருக்குங்க? மக்கள் வந்து எல்லாம் அனைவருமே வந்து கால் மட்டில் போய்வாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய சுனியை என்கிட்ட இருக்காது. இந்த நேரத்தில் போய மாட்டாங்க. அந்த வேடம் கொண்டு போய் ஏறி இறங்கினா தான் அப்படியே பலன் உண்டு. கால் வீழ்த்தோ, பழம் போடுறதோ, பழம் கேட்குறதோ சில பேருக்கு நல்லது நடக்குது. அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு பயந்து உண்டாகும். சில பேர் இப்போ பேழைக்கு பிசேசி பிடிச்சிங்கன்னா அதுக்கு விலங்கு உண்டு. மரத்தை சுற்றினாங்கன்னா அவங்க பலன் உண்டு. நிறைய உண்டு அதில். ஸோ மற்ற வேடம் போடும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த வரவேற்பு கிடைக்காது இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மரத்தில் ஏறி இறங்கும் போது தான் வந்து மட்டும்தான் அந்த வரவேற்பு கிடைக்கும். கிடைக்கும். சரிங்க. அதுவே குறைத்தி ஆனானா அதுவும் உண்டு. வரவேற்பு குறவஞ்சல் குறைத்தி ஆனானா அதுவும் பலன் உண்டு. ஏன்னா இதில் வருமானம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கஷ்டன்றீங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை. அது போய் நடிச்சுட்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடே உண்டு. 25 ரூபா கொடுக்குறாங்க, 30 ரூபா கொடுத்துக்கிறாங்க. அதில் 30 ரூபா கொடுத்தாங்கன்னா 10 ரூபா பஸ் பேருக்கு நாஸ்டா பண்ணுறதுக்கு வர வெளியே போயிடும். 20 ரூபா தந்தை கொடுத்தா அது நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அது 5 பேர் நான் ஒருவன் தான் அதை எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் நான் நடிச்சிட்டு. நீங்கள் தான் வீட்டில் மூத்தவரா? ஆமாம், உங்களுக்கு 4 பேர். 4 பேர். ஸோ இந்த தொழில் வந்து தான் நீங்கள் 5 பேரையும் காப்பாற்றுனீங்க. தொழிலே தான், இது விட்டா எனக்கு வேறு தொழிலே கிடையாது. அவ்வளோதான். நான் இது போனால் தான் எனக்கு வாய்ப்பு. நாளைக்கு போனால் தான். நான் இப்போ ஆடிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் ஆடிட்டு தான் இருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, இப்போ நீங்கள் வேஷம் கட்டி ஆடுறீங்க இல்லையா? ஆமாம். ஆடும்போது வீட்டில் தடங்கல்கள்லாம் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் ஆடிட்டு இருக்கும்போது உங்கள் பெரிய மகன் இறந்துட்டு தான் சொன்னாங்க. ஆமாம். அது எப்போ நடந்தது? எங்கே ஆடிட்டு இருந்தீங்க? அதாவது மாவட்டூர் சராசந்தானா கட்டின்னு வேஷம் கட்டின்னு ஆடிந்தாப்புல. நல்லாவே ஆடிந்தாப்புல. தண்ணி குடிச்சிட்டு வரன்ட்டு உள்ளே வந்தாப்புல. உள்ளே வந்து மாறுது அப்படியே இப்போ போன வருஷம் வந்து டிவிலெல்லாம் நியூஸில் சொன்னாங்க இல்லையா? கலைஞன் வந்து ஆடிட்டு மாதிரி இறந்துட்டு. அது உங்கள் மகன் தானா? ஆமாம் ஆமாம். அவர் பேருங்க ஐயா? சத்யா. என்ன வேஷம் ஆடினாரு? சராசந்தன். ஸோ ஆடிட்டு இருக்கும்போதே வந்து இறந்தவர் இல்லையா? வேஷத்து மேலே அப்படியே. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் வந்து இன்னொரு பையனை ஆடின்னு இருக்கலாம். ஸோ இன்னொரு பையனும் ஆடிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் உங்கள் பசங்களை நீங்கள் இந்த கலையில் தான் கொடுக்குறீங்க. ஆமாம், கலை வந்து எங்கள் உயிருங்க ஐயா. நாங்களாம் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா ஆடினாரு, எங்கள் அப்பா ஆடினாரு, அடுத்தது நான் ஆடினேன், இப்போ எங்கள் பசங்க ஆடினா, எங்கள் தம்பி ஆடின்னு தான் இருக்கிறோம். எல்லாமே நாங்கள் இது கலை தான். இந்த கலையில்